சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல மகர விளக்கு பூஜைகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு இன்று தொடங்குகிறது. கேரளாவில் பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து இருமுடி கட்டி வருவது வழக்கம். இவர்களுக்காக பல்வேறு முன்னேற்பாடுகளை தேவசம் போர்டு செய்து வருகிறது. இந்த ஆண்டு மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜை காலத்தில் நாள்தோறும் 90,000 பக்தர்களை அனுமதிக்க தேவசம் போர்டு முடிவு செய்துள்ளது. அவர்களில் 70,000 பேர் ஆன்லைன் மூலமும் 20,000 பேர் ஸ்பாட் புக்கிங் மூலமும் அனுமதிக்கப்பட உள்ளனர். முன்பதிவு செய்ய விரும்புவோர் sabarimala.kerala.gov.in என்ற இணையதளத்தை அணுக வேண்டும். மண்டல பூஜைக்காக வரும் 16ஆம் தேதி ஐயப்பன் கோயில் திறக்கப்பட்டு டிசம்பர் 27ஆம் தேதி நடை அடைக்கப்படுகிறது. மகர விளக்கு பூஜையை ஒட்டி டிசம்பர் 30ஆம் தேதி மீண்டும் கோயில் நடை திறக்கப்படும். மகர ஜோதி தரிசனத்தை ஜனவரி 14ஆம் தேதி பொன்னம்பலமேட்டில் காணலாம். சபரிமலை சீசனில் பக்தர்களுக்கு வழங்குவதற்காக தற்போது 15 லட்சம் டின்கள் அரவணை பாயசம் இருப்பு உள்ளதாகவும் வரும் 15ஆம் தேதிக்குள் 50 லட்சம் டின்கள் தயார் நிலையில் வைக்கப்படும் எனவும் தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. இதனிடையே சபரிமலை செல்லும் பக்தர்களின் வசதிக்காக தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சிறப்பு பேருந்துகளை இயக்குகிறது. நவம்பர் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 16ஆம் தேதி வரையில் சென்னை கோயம்பேடு, கிளாம்பாக்கம், திருச்சி, மதுரை மற்றும் கடலூர், புதுச்சேரி ஆகிய இடங்களில் இருந்து பம்பைக்கு அதிநவீன சொகுசு மிதவை பேருந்துகள், குளிர்சாதன பேருந்துகள் மற்றும் குளிர்சாதனமில்லா இருக்கை மற்றும் படுக்கை வசதி உள்ள சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. குழுவாக செல்லும் பக்தர்களுக்கு வாடகை அடிப்படையில் பேருந்து வசதி செய்து தரப்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.